அம்மா வந்து அம்மாவை நடித்த எக்ஸ்பீரியன்ஸு. அம்மாவாக நடிக்கலை, அம்மாவாக நடிக்க முடியாது. நான் அந்த கேரக்டர் சாந்தியாக நடிச்சிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் சொல்லலாம். என்னென்னா ஆஸ் அன் ஆக்டர் என்னோடய கரியரில் எப்போவுமே ஒரு ஒரு 5 படம் இல்லைன்னா ஒரு 10 படம்னு சொல்லும்போது அதில் இது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டாப் லிஸ்ட்டில் இருக்கும். ஈவன் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் இந்த கேரக்டரைசேஷன் ஒரு அம்மாவாக பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ், அது மட்டும் இல்லை ஒரு டீனேஜ் குழந்தையோட அம்மா பண்ணியிருக்கேன். டைரக்டருக்கு வந்து அந்த ஒரு ஏஜ்ட் அம்மா இல்லை, அவங்க வந்து ஒரு யங் ஆக்டர் தான் வேணும்னு சொல்லி பர்சீவ் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது படத்தில். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் 2-3 ட்ரான்சிஷன் இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ரோல். பிகாஸ் ஒரு அம்மா மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 இடத்துல வேலை செய்கிறாங்க. ஸோ பாடி லாங்குவேஜ்லேருந்து லுக்கிலேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த என்டையர் ப்ரிப்ரேஷன் ஃபிசிக்கலி மென்டலி அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது தட் ப்ராசஸ். அண்ட் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் த என்டையர் படத்தில் டைரக்டர் பற்றி பேசுகிறேன்னா அஸ்வினி ஐயர். அவங்க வந்து ஒரு பாலிவுட் டைரக்டர். அவங்க இந்த படம் நில் பட்டே சனாட்டான ஒரு ஹிந்தி படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இட்ஸ் டூயிங் வெரி வெல். அந்த படத்தோட ஒரு ரீமேக் தான். பட் அவங்க வந்து நம்ம தமிழோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக அடாப்ட் பண்ணாங்க அந்த ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் இன்னும் பெட்டராக வந்திருக்கு தமிழ் வெர்ஷன். So then we have Ilayaraja sir doing the music, and Dhanush is producing it. Gavme Carey is the DOP. Revati ma'am is there. Samudrakani sir. So entire crew, cast and technicians எல்லாமே சேர்ந்து அம்மா கணக்கு இப்போ வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். இப்போது ஜோதிகாவுக்கு வந்து 36 வயது நிலை. அந்த மாதிரி அமலா பாலுக்கு அம்மா கணக்கு இருக்குமா? நான் அப்படி நம்புகிறேன், நான் ஹோப் பண்ணுறேன். எனக்கு வந்து ஐ திங்க் ஆஃப்டர் மைனா கண்டிப்பாக அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு படமாக இருக்கும் என்னோட ஆஸ் அன் ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரூ அவுட் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம். ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் வருது. நீங்கள் ஒரு ஆஸ் எ ஹீரோயினாக என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இது கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகணும். என்னென்னா ஆடியன்ஸ் எப்போவுமே ஒரு நல்ல படம் பார்க்குறதுக்காக தான் வராங்க. பெரிய ஹீரோஸாக இருந்தாலும் அந்த நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் நல்ல ஒரு கண்டென்ட் இல்லைன்னா படம் ஓடலை. இப்போ அதான் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஆடியன்ஸ் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டென்ட் நல்ல இமோஷ்னலாக அந்த மாதிரி படங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கிறாங்க. ஆஸ் அன் ஆடியன் நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும், இது வந்து ஒரு சீரியஸான மூவியே கிடையாது. இட் இஸ் வித் ஒரு சீரியஸ் மெசேஜ் இருக்குது. பட் it is the vehicle we've used is has a lot of entertainment and fun. And heroine centric films இன்னும் நிறைய வரணும். இப்போ ஹீரோஸ் பொறுத்து பார்த்தா அவருக்கு ஹீரோஸ்க்கு வர ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஐ திங்க் இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எங்களுக்கு வராங்க. அது கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த படம் அதுக்கு ஒரு சேஞ்ச் ஆகணும்னு நான் நம்புகிறேன். ஒரு படத்தில் அம்மளா ஹீரோயினாக பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு கேரக்டராக தான் இருக்கும். காலேஜில் வேலைக்கு போகிறவங்க ஏதாவது ஒன்று. பட் இந்த படத்தில் நிறைய ப்ரொஃபஷனல் வேலையை பார்க்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க 4 வேலை பண்ணுற மாதிரி ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ்ட் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். சாந்தின்னு அவங்களோட பேர். அண்ட் அந்த பொண்ணுக்காக எப்போவுமே அந்த அம்மான்றதே ஒரு யூனிவர்சல் இமோஷன் தான், எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியும் எந்த லாங்குவேஜ் இருந்தாலும். ஸோ இது வந்து நான் என்னோடய அம்மாக்காக தான், என்னோடய அம்மாவுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு என்னென்னா இந்த படம் பண்ணதுக்கப்புறம் என் அம்மா கூட உள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் ரெஸ்பெக்ட் இன்னும் எனக்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் பார்க்க வரும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அம்மாவை ஃபோன் பண்ணி பேசுவீங்க. ஸோ அவ்வளோ பாசிட்டிவான அவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஒரு மூவி. இப்போ வேலையில் பட்டதாரியில் அம்மா பாட்டு இன்னமும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி இது அம்மா ஓரியன்டன்றப்போ பாட்டு எந்த அளவுக்கு எந்த பாட்டு ஹிட்டாக இருக்கும்? அதான் இது வேலையில் பட்டதாரியில் வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு படம் இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு க்யூட் ஃபிலிம். ஸோ சாங்ஸ் வந்து அந்த மாதிரி க்யூட்டாக தான் இருக்கும். அடுத்த படம் நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு அப்கமிங் மூவிஸ் மலையாளத்தில் ஷாஜஹானும் பரிக்குட்டின்னு ஒரு ஃபிலிம் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் கன்னடா ஐம் டூயிங் அ ஃபிலிம் வித் சுபி. இந்த படத்தில் பிடிச்ச பாட்டு எனக்கு எல்லாமே த என்டையர் ஆல்பம் இஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. கடவுள் படைப்பில் என்னென்ன அதிசயம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அழகான அற்புதம். 3 படத்தில் நடிக்கும்போது சிவகார்த்திகனை பார்த்து பழைய 5 காசு மூஞ்சின்னு சொன்னோன்னே வச்சுக்கலாம் சார் அப்படின்னு பிரபு சாலமன் சாருடைய இந்த படத்தில் இருந்து நம்ம எல்லாருமே தனுஷ் சாரை வந்து இளைய சூப்பர் ஸ்டாரை கூப்பிடலாம். வெற்றி இங்கே வாங்க, வெற்றி இங்கே வாங்க அப்படிம்பாப்புல. வெற்றியை நீங்கள் கூப்பிட வேண்டாம், வெற்றி தன்னால் வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு சார் 2-3 வாட்டி என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. அப்படியா சீனை தள்ளுங்க
இங்கே சொல்லுங்க சார் ரெய்னா. தள்ளுங்க சீனை இங்கேயும் சொல்லுங்க சார். எல்லா இடத்துல எங்கெல்லாம் திட்ட முடியுமோ அங்கெல்லாம் திட்டுங்க சார். அந்த பேரை சொல்லி எனக்கு சொன்னாரு. அது என்ன 175 176 ஏன் அது ஒன்று ஏற்றுறீங்க? 77 ஒரு 365 ஒரு 1000 நாளில் ஓடாதா?